டேஸ்டோட பண்ணிருந்தா ஒருவேளை கண்ண மேல உள்ள அக்கறையே நீங்க என்ன காப்பாத்துறத நான் ஏற்கனவே சாந்தி கிட்ட சொல்லியிருக்கேன். கணவனை காப்பாத்துனவன் தெய்வத்தை விட மேலானவன் இல்லையா? ட்ரிங்க் சாப்பிடுறது குட், சாப்பிடக்கூடாது. உலகத்துல கெட்ட பழக்கம் சீக்கிரம் வந்துடும், நல்ல பழக்கம் வர்றதுக்கு டிலே ஆகும். ஆமா, என் வைஃப் அழகா இல்ல? உங்க கண்ணுக்கு அழகா இருந்த போதும். ஏன் நீங்க அவளை ரசிக்கலையா? சிலையை ரசிக்கலாம், தெய்வத்தை ரசிக்க கூடாது. கரெக்ட். சாந்தி உங்களுக்கு தெய்வம், எனக்கு சிலை. நான் அவளை சிலையாத்தானே வச்சிருக்கேன். அந்த சிலை இந்த வீட்டுல மனைவிங்கிற பேரால் நடமாடிக்கிட்டு இருக்கு. தாம்பத்திய வாழ்க்கையோட மகிழ்ச்சி அவளுக்கு உண்டா? கிடையாது. கண்ணன், நான் ஒரு துரோகி இல்லை. என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தன் சிறிய தவிர பெரிய குத்தமா நினைச்சு வாழ்க்கையை பாழாக்கிக்கிற ஒரு கோழை நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க கண்ணன்? விரல்ல காயம் பட்டுடுச்சுன்னு யாராவது வீணையை தூக்கிடுவாங்களா? காயத்தை ஆத்திக்கிட்டு வீணைய வாசிக்கிறதா பெருமை. குடிகார கெட்டு போனவன்னு உங்களையே நீங்க குத்தவாளியா நினைச்சுக்க ஒதுங்கி நின்னா உங்க கூட குடும்பம் நடத்துவதற்காலே அந்த பொண்ணு அவ குதூகலத்துக்கு யார் சார் வழி சொல்லுவா? யார் சார் குழுப்பாளி? கண்ணன், நான் ஏற்கனவே வழி தவறி போனவன். வசந்திங்கிற பெண்ணை காதலிச்சு அவளோட வாழ்க்கையோட சுகத்தை கண்டவன். அங்க போய் சேத்துல விழுந்துட்டு இங்க வந்து சந்திரத்தை பூசிக்கலாமா? இந்த பாதி பரிசுத்தமான சாந்தியை கெடுக்கலாமா? அவளை ஆசைக்கு கருவியாக்குறத விட ஆராதனை பண்ற தெய்வமா நினைக்கிறதானே நியாயம். அவளை தெய்வமாக்கு நினைச்சிருந்தா அவங்க அப்பா அவளை கோயிலுக்கு அனுப்பியிருப்பாரு தவிர குடும்பத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார். அவ தாலி கட்டி இந்த வீட்டுக்கு பத்தினியா வந்திருக்கா சார். தம்புராவை எடுத்துட்டு பக்த பீராவா வரல. கண்ணன், நான் தோத்துட்டேன். டெஃபினெட்லி தோத்துட்டேன். ஆர்குமெண்ட்ல நான் அவுட். ஆனா ஒன்னே ஒண்ணு நினைக்கிறேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், நீ ஒரு அபூர்வ பிறகு. எஜமான விசுவாசத்துல நீ எப்படி இருக்கேன்னு டெஸ்ட் பண்ணும் போது வசந்தி கிட்ட 5000 கொடுத்தேன் சார். நான் அப்புறம் ஆபத்துல என் உயிரை காப்பாத்த உன் உயிரையும் மதிக்காம நடந்துகிட்டேன். கண்ணன், இத்தனையும் பார்க்கும் போது உன்னை போல ஒரு உத்தம புருஷன் ஏன் சாந்திக்கு கணவனா வாச்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பேசுறீங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க. என்ன 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 நிதானிச்சு பேசுங்க கண்ணன்? ஐ ஆம் கரெக்ட். சீரழிஞ்ச ஒருத்தன் கூட வாழ்றதை விட சிறந்த மனுஷன் ஒருத்தன் அவளுக்கு புருஷனா வாய்க்கிறது நல்லதுன்னு நான் சொன்னா அது தப்பா தவறா? ஏப்பா, புண்ணியத்தை செய்யதான் முடியல, அதை சொல்லி கூட காட்டப்படாதா? ஓஹோ, ஒரு புருஷன் பெண்டாட்டிய பத்தி இப்படி எல்லாம் பேசினா சென்டிமெண்ட் போகுதுங்கிறியா? அப்போ புருஷன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் சென்டிமெண்ட்? கண்ணன், நான் சொல்றதுதான் கரெக்ட். I am correct. டாக்டரை கூப்பிட்டுமா? தேவையில்லை. டாக்டரும் நர்சுமா வாழத்தானே நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன் கண் கலங்குறீங்க? குடும்ப பாரத்தை சுமக்கிறவதான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த குடும்ப பாரத்தை நான் எப்படி சுமக்கிறேன்னு பாருங்க. மன்னிக்கணும், அனுமதி கேட்காம உள்ள வந்துட்டேன். நல்லா, உங்களுக்கு அனுமதி தேவையில்லை. வாங்க உட்காருங்க. ஆமா, நீங்க அடிக்கடி கிளப்புக்கு வருவீங்களா? இல்ல இல்ல, இதுதான் ஆரம்பம். இந்த ஆசை ஏற்பட காரணம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுத்துமே, அதனாலதான். அப்போ நீங்க மாறிட்டீங்களா? நானும் மனுஷன்தான். கண்ண, என் ஆட்டத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? வீட்லயும் ரோஜா வளரலாம், காட்டுலயும் ரோஜா இருக்கலாம். வீட்டு ரோஜாவுக்கு கட்டுக்காவெல்லாம் உண்டு, காட்டு ரோஜாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா எங்கிருந்தாலும் ரோஜா ரோஜா தானே. அப்போ நிச்சயம் நீங்க என்ன பெண்ணா மதிக்கிறீங்களா? மதிக்காம இருந்தா நான் ஏன் இங்க வரேன்? கண்ணன்,
என்னால நம்பவே முடியல. என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கல? அது இல்லைங்க, கோயில்ல இருக்கிற தெய்வம் வீதிக்கு வரலாமா? வீதியே கோயில் ஆகணும்னா தெய்வம் அங்க வந்துதானே ஆகணும். கண்ணன், இந்த உலகத்துல வெள்ளி பாத்திரம் கெட்டு போனா அதை தொடச்சி எடுத்து வச்சிடுறாங்க. மண் பாத்திரம் கெட்டு போனா அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. எங்களை போல ஆட்டக்காரங்கள்னா வெறும் மண் பாத்திரம் தாங்க. மண் பாத்திரம் தூக்கி எறியறவங்க அதிகமே தவிர எங்க கதையை கேட்டு துக்கப்படுறவங்க யாருமே இல்லைங்க. யாருமே இல்லை. என் கதை கேட்டீங்கன்னா கதையோட ஆரம்பம் எனக்கு புரியுது. முடிவை மாத்தத்தான் நான் வந்திருக்கேன். வசந்தி, நீ கேட்ட 5000 நான் கொடுக்காத போதே என் முதலாளிகிட்ட நான் கொடுத்ததாக சொன்னியே, காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா நீ உண்மையை சொல்லி இருக்கலாமே. ஏன் அப்படி சொல்லல? உங்க மேல அவருக்கு இருக்கிற அன்பு கெட்டிடக்கூடாதுன்னு தான். அப்போ என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். கண்ணன், என் உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ஆனா அது என்னால சொல்லவே முடியல. வசந்தி, நீ பாதி ஆடையோட ஆடலாம், ஆனா பாதி மனசோட ஆடலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கு உன்னால் நேரம் ஒதுக்க முடியுமா? என் நேரமே ஆரம்பிச்சுட்டு பின்னாலே நீங்க என்ன நேரம் கேட்கணும். என்னோடய நீங்க வீட்டுக்கு வாங்க. வாங்க. பரவாயில்லையே, வேக வேகமா பூ கட்டுறத பார்த்தா சீக்கிரமா கல்யாணத்துக்கு கழுத்து கொடுக்கணும்னு ஆசை வந்துட்டு போல இருக்கே. ஆசை யாருக்கு தான் இல்லையா? கல்யாணம் ஆனவங்களுக்கும் இருக்கு, ஆகாதவங்களுக்கு தான் இருக்கு. ஏண்ணி, அண்ணா வந்ததோ மாடிக்கு அவசர அவசரமா நீங்க மட்டும் ஓடுறீங்களே, அது மட்டும் என்னவா? அது கடமை, இது காதல். ஏய், மாட்டிக்கிட்டியா? உண்மையை உம்பாயாலே நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா கண்ணன் மேல உனக்கு இருக்கு. எது? திருப்பி திருப்பி சொல்லுவாங்களா? ஆமா நீ, என் செலக்ஷன் எப்படி? மாவலஸ் இங்கிலீஷ்ல, பிரமாதம் தமிழ்ல, பகுத் அச்சா ஹிந்தில, மோசம் மலையாளத்துல. வா கோதண்டம். என் பேர் வா கோதண்டம் இல்லைங்க, சி கோதண்டம். எங்க அப்பா பேர் சிங்காரம். உங்க அப்பா பேர் யார் கேட்டா? எங்க அம்மா கேட்பாங்களே. ஆமா, நான் நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வளர மோசம் சொன்னியே, ஏன்? அதை விட மோசமான வார்த்தை எனக்கு தெரியாது. கோதண்டம், உன்னோட ஜோக் எல்லாம் இங்க தேவையில்லை. இது ஜோக் இல்லைங்க, ஃபேக்ட். நீங்க வருங்கால கணவரா தேர்ந்தெடுத்திருக்கீங்களே மேனேஜர் கண்ணனை, அது வளர வளர மோசம். கோதண்டம், வார்த்தை அளந்து பேசு. கைவசம் இன்ச்சி டேப் இல்ல, நான் சொல்றத கவனமா கேளுங்க. What? கேட், ஒபேரா ஹவுஸ் கேட். கேட்ல ஒரு கார். அந்த கார் யாருடையது தெரியல? டான்சர் வசந்தியுடைய கார். கார்ல யார்? வசந்தி உட்கார்ந்து இருக்கிறார். வசந்திக்கு பக்கத்துல யார் தெரியல? தெரியவே இல்லையா? அவர்தான் அவர்தான் கோதண்டம், மேனேஜர் கண்ணன். You shut up. கோதண்டம், அவரை உனக்கு பிடிக்கலன்னா? நிஜமாவே எனக்கு பிடிக்காது. புகாரி ஹோட்டல்ல புத்தரை பார்த்தா எப்படி இருக்குமோ, காலேஜ் அட்ரஸ்ல காரைக்கால் அம்மையாரை பார்த்தா எப்படி இருக்குமோ, சஃபேர் தியேட்டர்ல அப்பர் கிளாஸ்ல அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் 3 பேரும் ஒரே நேரத்துல சேர்ந்து அடன் சொல்லி படம் பார்த்தா எப்படி ஒரு ஷாக் ஏற்படும், அப்படி ஒரு ஷாக். இமிடியேட்டா உடம்புல ஒரு ஷேக். பிலிம் ஃபெஸ்டிவல் பிக்சர்ல ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து இணைஞ்சு நடிப்பாங்களே, போதுமா? போதும் போதும். கோதண்டம், நீ முதல்ல வீட்டு விட்டு வெளியே போ. போ வெளியே.
கண்ணா, கிழிஞ்சிட்ட. நல்லவனாட்டம் நடிச்சியே அந்த நாடகத்தோட பேரை கிழிஞ்சிருச்சு. கண்ணா, என்ன மானம் இல்ல உனக்கு? அது இருக்கிறவன் கேட்டா பரவாயில்ல, சொல்ல வேண்டியவன் நீ இல்லடா அவ. வசந்தி, அவனை வெளியே போய் சொல்லு. மன்னிக்கணும். அவளை தொடர்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாது. அவளே ஆனந்த், பழத்தை குத்தகை எடுத்தவனுக்கு மரத்தை வெட்டுறது உரிமை இல்லை. பொருளுக்குத்தான் முத்திரை போடுவாங்களே தவிர பொண்ணுக்கு முத்திரை போட மாட்டாங்கடா. எல்லாமே எனக்கு சொந்தம்னு சொல்றியே, என்னைக்காவது அவ மனசு உனக்கு சொந்தமானு கேட்டிருக்கிறியா? மனச கொடுக்கிறவதாண்டா அன்னையும் கொடுப்பா. திருட வர்றான்னு பணப்பெட்டி தன்னால திறக்கிறதுலடா. இவன் தான் போறான், கள்ளச்சாவி போடுறான், கதவை திறக்கிறான், பணத்தை எடுக்கிறான். உன்ன மாதிரி ஓராய்கள் பணங்கிற கள்ளச்சாவி போடுறதுனால இந்த மாதிரி பொண்ணுங்கிற பொட்டி தன் பிழைப்புக்காக பணிஞ்சிடுதுடா. டேய், அங்க மனம் வேலை செய்யறதுலடா, பணம் 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 தான் வேலை செய்யும். என் பணத்துக்காகவா என்ன காதலிச்சா? என்ன நெஞ்சார விரும்பல? இத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாச்சா? இவ என்ன ஏமாத்திருக்கா, கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கா. மனுஷன் படைச்ச அது கூட என்ன ஏமாத்தல, தெய்வமே படைச்ச பொண்ணு என்ன ஏமாத்திருக்கா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, காதலுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு துரோகம் பண்ண இவளே. அவ உனக்கு துரோகம் பண்ணலடா. மனசார காதலிக்கிறேன்னு சொன்னவன் கல்யாண பத்திரிகையில அவ பேர போடலையே. எனக்குத்தான் அவ சொந்தம்னு சொல்றவன் அவ கழுத்த தாலி கட்டலையே. குடும்பத்துக்கு ஒருத்தி, குதூகலத்துக்கு ஒருத்தியா? அது என்னடா நியாயம்? நான் எங்க அம்மாவுக்கு தான் மருமகளை கொண்டு வந்ததே தவிர எனக்கு மனைவியை கொண்டு வரல. அதுக்கு ஒரு பொம்மைக்கு தாலி கட்டுக்கலாம்டா. ஏன்டா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டின? போங்க போங்க வெளியே. இனி அவர் அடிச்சீங்க, ஒரு பொம்பளை கையால் அடி வாங்கினீங்க கட்ட பேர் உங்களுக்கு வந்து. போங்க வெளியே. உலகத்துல கெட்டவர்கள் திருந்தணும்னா சில நல்லவர்கள் ரத்தம் சிந்தியே தீரணும். May God excuse me.